பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நாம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் ஹியூமன் சைக்கிள்ல சாப்டர் 8 பார்த்து கொண்டிருக்கின்றோம். தலைப்பு சிவிலைசேஷன் அண்ட் பார்பரிசம். பகவான் எப்படி இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அது எப்படி மனிதனுடைய சுபாவத்தில் மாற்றம் கொண்டு வந்தது. அதாவது வெறும் உடல் தேவைகள், உடலினுடைய வலிமை என்கின்ற ஒரு முனைப்பு மறைந்து மனிதனுடைய அறிவுக்கு எப்பொழுது அதிக முக்கியத்துவம் வந்தது என்றால், வெளிப்படையாக வந்தது என்றால், இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் மூலம் இது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. ஒரே ஒன் மினிட். சாரி ஒரு இன்டரப்ஷன். இந்த சயின்டிபிக் நாலேஜ் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பிசிக்கல் யூனிவர்ஸ் பற்றியும், பிசிக்கல் லைஃப் அதை பற்றியும் தான் சயின்டிபிக் நாலேஜ் அதை சுற்றி தான் அமைந்தது. பின்பு என்ன நடைபெற்றது என்றால், இந்த சயின்டிபிக் டெண்டன்சி அதுல மனிதனுடைய மனம் சார்ந்த செயல்பாடுகள், மனிதனுடைய அறிவினுடைய அந்த சுப்ரிமசி, இதற்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டது. சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்னால என்ன நடைபெற்றது என்றால், மனம் சார்ந்த மனிதனுடைய செயல்பாடு, அறிவினுடைய ஒரு சுப்ரிமசி, இதற்கெல்லாம் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இறுதியில விஞ்ஞானத்தினுடைய ஒரு எய்ம், ஒரு இலக்கு
என்னவாக இருந்தது என்றால், வாழ்வையும் சடப்பொருளையும் அதனுடைய ஆளுமைக்கு கொண்டு வருதல் என்பதுதான் இலக்காக இருந்தது. டு கான்கர் அண்ட் டாமினேட் லைஃப் அண்ட் மேட்டர். இதுதான் வந்து சயின்ஸினுடைய ஒரு அடிப்படை இலக்காக அமைந்தது. இதுல என்ன காரணத்தினால இந்த லைஃப் அண்ட் மேட்டர் இதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது என்றால், இதுதான் வந்து மனிதனுடைய வாழ்விற்கு வந்து ஒரு அடித்தளமாக அமைகின்றது. அதுதான் வந்து நம்முடைய ஸ்டாண்டிங் கிரவுண்ட். ஆகையினால இந்த வாழ்வினுடைய செயல்பாடுகள், வாழ்வில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், அதே போல சடப்பொருள் அதனினுடைய செயல்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், அது நமக்கு மனிதனுடைய வாழ்விற்கு என்ன வாய்ப்புகளை வழங்குகின்றன. இது குறித்த அறிவு வந்து மனிதனுக்கு வந்து அவசியமான ஒன்றாக மாறியது. ஏனென்றால் அந்த அறிவை கொண்டுதான் மனிதன் இந்த வாழ்வையும் சடப்பொருளையும் கடந்து செல்ல முடியும். இது கடந்து செல்வது மாத்திரம் இங்க இலக்கு அல்ல. வாழ்வையும் உடலையும் சடப்பொருளையும் கடந்து செல்வது மாத்திரம் இங்கு இலக்கு அல்ல. அவைகளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வேண்டும். சரியான முறையில் அவைகளை நாம் பூரணமாக்க செய்தல் வேண்டும். ஸோ இந்த 2 விஷயமும் முக்கியம். லைஃப் அண்ட் பாடி ஆர் டு பி எக்ஸீடட் ஆஸ் வெல் ஆஸ் டு பி யூட்டிலைஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்டட். இதுல வந்து லைஃப் அண்ட் பாடியை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இந்த லைஃப் குறித்தும் பாடி குறித்தும் ஒரு சரியான அறிவை கொண்டு அவற்றை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அவற்றை நாம் முழுமை பெற செய்ய வேண்டும். இதுல பகவான் வந்து ஒரு கருத்தை கூறுகின்றார். இங்க நாம் என்ன கண்டறிய வேண்டும் என்றால், இந்த பிசிக்கல் நேச்சர், சடப்பொருளினுடைய இயல்பு, அதில் உள்ள சாத்தியக்கூறுகள், அது சம்பந்தப்பட்ட விதிகள், இதை வந்து நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சட உலகிற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, சூப்ராபிசிக்கல் நேச்சர், அதனுடைய விதிகள், அதனுடைய சாத்தியக்கூறுகள், இதை சரியாக அறிந்து கொள்வதன் மூலமே நாம் இந்த சட உலகினுடைய விதிகளையும் அதில் உள்ள சாத்தியக்கூறுகளையும் நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். ஸோ சூப்ராபிசிக்கல்ல வந்து சரியா அறிந்து கொள்வதன் மூலமே நாம் பிசிக்கலை வந்து சரியாக அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய நம்முடைய பண்டைய காலத்து மனம் சார்ந்த, ஆன்மன் சார்ந்த அறிவு, மென்டல் அண்ட் சைக்கிக் சயின்சஸ், இதை வந்து நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்தி நம்முடைய அந்த பிசிக்கல் நாலேஜ் அபவுட் திஸ் பிசிக்கல் யூனிவர்ஸ், அதை வந்து நம்ம வந்து அதன் மூலம் நாம் அதை வந்து சரியான முறையில் அதை நாம் பூரணமாக்க செய்ய முடியும் அப்படிங்கிறார். எப்படி என்றால், நம்முடைய பண்டைய காலத்தை அறிவு எது குறித்த அறிவு என்றால், மனம் மற்றும் ஆன்மன் குறித்த அறிவு, நம்முடைய உள் ஜீவன் குறித்த அறிவு, ஓல்டு மென்டல் அண்ட் சைக்கிக் சயின்சஸ். அதன் அடிப்படையில் நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் நாலேஜ்,
இந்த சட இயற்கையினுடைய அறிவை வந்து நாம் இந்த அடிப்படையில் தான் நாம் பூரணமாக்கிக் கொள்ள முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், வாழ்வையும் இந்த சடப்பொருளையும் நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான், அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வு எல்லாமே அமைந்துள்ளது. ஸ்டாண்டிங் கிரவுண்ட் வந்து லைஃப் அண்ட் மேட்டர். அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஆன்மனம் அமைந்துள்ளது. எல்லாமே மைண்டும் அதில் அமைந்துள்ளது. அதனால வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த சடப்பொருள், அது சார்ந்த கல்வி, பிசிக்கல் சயின்சஸ், perfection of the physical sciences was a prior necessity and had to be the first field of training of the mind of man. இப்போ பகவான் வந்து இந்த சிவிலைசேஷன் அண்ட் பார்பரிசம் சொல்றாரு. எப்படி இந்த பார்பரிசம்லேருந்து, அதாவது பண்படாத மனிதன் வந்து எப்படி வந்து ஒரு நாகரிகம் அடைந்த மனிதனாக மாறுகின்றான் என்பதைத்தான் விளக்குகின்றார். இந்த ப்ராசஸ்ல வெவ்வேறு அமைப்புகள் வந்து உதவுகின்றன. அதுல இந்த சயின்ஸ் வந்து உதவுகின்றது. இந்த சயின்ஸ் என்ன செய்கின்றது, நமக்கு வாழ்வு குறித்தும் மேட்டர் குறித்தும், மேட்டர்ல நம்ம உடலும் அடங்கும், அது குறித்தும் நமக்கு சரியான ஞானத்தை நமக்கு அது தருகின்றது. இதன் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், வாழ்வு குறித்தும் சடப்பொருள், நம்முடைய உடல், இது குறித்த சரியான அறிவை பெற்றுக்கொள்கின்றோம். சரியான அறிவை பெற்றுக்கொள்வதன் மூலமாக என்ன நடக்கின்றது என்றால், ஒன்று, நாம் அவற்றை சரியான முறையில் உபயோகப்படுத்த கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவது, அவைகளை நாம் பூரணமாக்குகின்றோம், பெர்ஃபெக்ட் பண்றோம். we are perfecting our life and matter based on the knowledge of life and matter. அடுத்தது என்ன, இவை இரண்டையும் நாம் கடந்து செல்கின்றோம். மனம் என்கின்ற நிலைக்கு செல்கின்றோம். அதுலதான் அடிப்படையில என்ன தேவை என்றால், the knowledge of the physical, perfection of the physical sciences வந்து அனைத்திற்கும் ஒரு முந்தைய தேவையாக இருக்கின்றது. மனிதனுடைய மனதை வந்து பழக்குவதற்கு முந்தைய தேவையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அதுல பகவான் வந்து எப்படி சயின்ஸ் உதவுகின்றது என்பதை பற்றி சொல்றார். சயின்ஸ் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட இறுதியாக அதை கடந்து செல்வதற்கு அது உதவுகின்றது என்று கூறுகின்றார். ஏன்னா இந்த சயின்ஸினுடைய ஆரம்ப காலகட்டத்தில், அதனுடைய உச்சகட்டத்தில் எல்லாமே பிராக்டிக்கல் அப்ரோச்சா இருந்தது. நடைமுறை தேவை, மனிதனுக்கு எது உதவுகின்றதோ அதுதான் தேவையாக இருந்தது. தத்துவம், கலை, இலக்கியம் இவைகள் எல்லாம் முக்கியத்துவம் தரப்படவில்லை. கவிதைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவைகளுக்கு வந்து முக்கியத்துவம் தரப்படவில்லை. அவைகளுடைய தன்மை வந்து குறைந்தது. ஓவியம் அதனுடைய தன்மையை இழந்தது. எல்லாமே வந்து அந்த அதனுடைய ஒரு ஃபைன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அதனுடைய ஃபைன் ஒரு நுண்ணியமான வெளிப்பாட்டிற்கு பதிலாக மிகவும் ஒரு கிராஸ் எக்ஸ்பிரஷன்ஸா மாறியன. என்ன காரணம் என்றால், இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல இவைகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே மனிதனுடைய தேவை, யூட்டிலிட்டேரியன் மென்டாலிட்டி, அதன் அடிப்படையில் தான் அனைத்துமே அணுகப்பட்டன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல
மத மதம் என்பதையும் பார்த்தோம் அப்படின்னா, மதத்தில் புதைந்துள்ள அந்த ஒரு தெளிவற்ற தன்மை, மூட நம்பிக்கைகள், இவைகளை களைவது என்கின்ற பெயரில் அந்த மதத்திற்கு பின்னால் உள்ள அந்த உண்மையான அந்த ஸ்பிரிட், ரிலிஜியஸ் ஸ்பிரிட் என்பது மறைந்து விட்டது என்று கூறுகின்றார். சயின்ஸ் கில்ட் ரிலிஜன் அண்ட் ரிலிஜியஸ் ஸ்பிரிட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் வந்து சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்னால வந்த பக்க விளைவுகள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனை வந்து நாகரிகமாக ஆக்குவதில் சயின்ஸ் வந்து, விஞ்ஞானம் வந்து முக்கியமான பங்கை வகித்தாலும் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறார் பகவான். எல்லாமே வந்து அந்த பிலாசபி, ஆர்ட், போயட்ரி, இது ரிலிஜன், இதெல்லாம் வந்து எந்த நோக்கத்திற்காக செயல்பட வேண்டுமோ அந்த நோக்கத்தை இழந்து செயல்பட்டன அப்படிங்கிறார். பிலாசபி எப்படி ஆயிடுச்சு? அது வந்து மனிதனுக்கு வந்து ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், அதற்கு பின்னால் உள்ள உண்மையை அறிவிப்பதற்கு பதிலாக பிலாசபி வந்து பிகேம் டூ அப்டிராக்ட். எல்லாமே வெறும் சும்மா ஒரு ஐடியாஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஆகி மாறி போச்சு. அதே போல போயட்ரி அண்ட் ஆர்ட் வந்து எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, மனித அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த இறை தெய்வத்தன்மை, தெய்வீக அழகை அது வெளிக்காட்டுவதற்கு பதிலாக வெறும் ஆடம்பர பொருளாகவும் ஆடம்பரத்தினுடைய வெளிப்பாடுகளாகவும் இந்த போயட்ரி அண்ட் ஆர்ட் அவை மாறிவிட்டன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மதம் என்பதும் எப்படி மாறிவிட்டது என்றால், எல்லாமே வந்து டாக்மாஸ் அண்ட் செரிமனிஸ். உண்மையான அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பரப்புவதற்கு பதிலாக மேயர் டாக்மாஸ் அண்ட் செரிமனிஸ் இவ்வாறு மாறிவிட்டன என்று குறிப்பிடுகின்றார். அதனால வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? இதனால வந்து இவைகளை எல்லாம் இவைகளை குறித்த ஒரு எதிர்மறையான சிந்தனை வந்து பரவியது. இவை குறித்த எதிர்மறையான சிந்தனை பரவியது. இருந்தாலும் என்ன ஒரு எந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த பயணம் பரிணாம வளர்ச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால், விஞ்ஞானத்துல வந்து ஒரு ஆல் செட் அண்ட் டன் அதனுடைய ஒரு ஸ்ட்ரெங்க் என்ன அப்படின்னா, அதனுடைய இலக்கு எப்பொழுதுமே என்னவாக இருந்திருக்கின்றது என்றால் உண்மையை கண்டறிதல். சயின்ஸ்ல வந்து என்னதான் வந்து நிறைய டிராபேக்ஸ், பக்க விளைவுகள் இருந்தாலும் அதனுடைய இலக்கு வந்து மாத்திரம் மாறல. இலக்கு வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே இலக்கு தான். என்னன்னா, டு ஃபைண்ட் த ட்ரூத் பிஹைண்ட் த நேச்சர் ஆஃப் திங்ஸ். அதுதான். அதனாலதான் வந்து இந்த ட்ரூத் வந்து சரியான முறையில நிரூபிக்கப்பட்டால்தான் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகையினால் இந்த சயின்டிபிக் ஸ்பிரிட்ல என்ன ஒரு நன்மை ஏற்பட்டது என்றால், உண்மையை எப்பொழுதுமே இறுதி இலக்காக கொண்டு அதை நாடுதல். இது வந்து ஒரு இந்த உண்மையை கண்டறிதல் என்கின்ற அந்த சயின்டிபிக் அப்ரோச் வந்து மனிதனுடைய மற்ற முனைப்புகளிலும் இது வந்து பின்பற்றப்பட்டது. எப்படி சயின்ஸ்ல வந்து உண்மையை கண்டறிய வேண்டும், அதுதான் இலக்கு என்பது இறுதி இலக்காக கடைபிடிக்கப்பட்டதோ, அதே போல மனித வாழ்வினுடைய அனைத்து முயற்சிகளிலும் இதை வந்து ஒரு முன்னோடியா வைத்துக்கொண்டு உண்மையை கண்டறிய வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பில் அனைத்துமே செயல்பட ஆரம்பித்தன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் வந்து பகவான் எப்படின்னா, சயின்ஸ் எப்படி உதவியது, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து எப்படி சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்னால எல்லாமே மனிதனுடைய வாழ்வு என்பது எப்பொழுதுமே எப்படி ஆய்விட்டது என்றால், எல்லாமே அவனுடைய வைட்டல் மோட்டிவ்ஸ் அதை வந்து திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரமே வாழ்வு என்பது வாழ்வு என்பது இந்த அடிப்படையில் செயல்பட ஆரம்பித்தது என்று கூறுகின்றார். எப்படி வந்து இந்த மாற்றம் வந்து எப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது சமுதாயத்தில் அப்படிங்கிறத பகவான் வந்து படிப்படியாக விளக்குகின்றார். நம்ம பேராகிராஃப் 9 and 10 அதற்குள்ளே செல்லலாம்.
The Human Cycle, Chapter 8, Civilization and Barbarism, Paragraph 9. But if science has thus prepared us for an age of wider and deeper culture, and if in spite of and even partly by its materialism, it has rendered impossible the return of the true materialism, that of the barbarian mentality, it has encouraged more or less indirectly, both by its attitude to life and its discoveries, another kind of barbarism, for it can be called by no other name, that of the industrial, the commercial, the economic age, which is now progressing to its culmination and its close. This economic barbarism is essentially that of the vital man, who mistakes the vital being for the self and accepts its satisfaction as the first aim of life. The characteristic of life is desire and the instinct of possession. Just as the physical barbarian makes the excellence of the body and the development of physical force, health, and prowess his standard and aim, so the vitalistic or economic barbarian makes the satisfaction of wants and desires and the accumulation of possessions his standard and aim. His ideal man is not the cultured or noble or thoughtful or moral or religious, but the successful man. To arrive, to succeed, to produce, to accumulate, to possess is his existence. Thank you, sir. Thank you. Yes, please. Salient points. Science has prepared us for an age of wider and deeper culture and has made impossible the return of the barbarian mentality. On the other hand, it has indirectly encouraged another kind of barbarism, that is, of the industrial, the commercial, and the economic age. In economic barbarism, satisfaction of the vital being takes priority. Here, satisfaction of wants and desires and the accumulation of possessions become the norm and the aim. Here, the ideal man is not the moral or religious man, but the successful man. Thank you, sir. Thank you. இது தற்காலத்திற்கு பொருந்தும். பகவான் சொன்ன விஷயம் 100க்கு 100 இன்றைய நிலைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. நோ டவுட் தி சயின்டிபிக் நாலேஜ் நம்மளுடைய அறிவை ஒரு விஸ்தீரணம் செய்துள்ளது. எல்லாத்தையும் நம்ம சயின்டிபிக் அவுட்லுக் வந்திருக்கு. நமக்கு மனிதனுடைய நாகரிக வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருந்தது. மனிதனுடைய ஆதிகால அந்த பார்பாரியன் மென்டாலிட்டி, அதிலிருந்து விடுபடுவதற்கு, மீண்டும் அதில் திரும்பாமல் அதே நிலைக்கு திரும்பாமல் இருப்பதற்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி மனித சமுதாயத்திற்கு உதவியது. அதாவது பகவான் இங்க என்ன கூறுகின்றார்,
விஞ்ஞான வளர்ச்சியினால இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அதுக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்பது ஓரளவு உண்மைதான். ஆனால் இங்க பகவான் அதை குவாலிஃபை பண்றார். என்ன சொல்றார்? It has rendered impossible the return of the true materialism அப்படிங்கிறார். The true materialism அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் பிசிக்கல் பிளேன்ல மாத்திரமே இருக்கிறது. வெறும் பிசிக்கல் பிளேன், அதுதான் ட்ரூ மெட்டீரியலிசம். மேட்டர் அது சார்ந்த விஷயங்கள், அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. நம்மள உடலும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் மேட்டர், அதனுடைய தேவைகள். அப்புறம் நம்ம சுற்றி உள்ள விஷயத்துல வெறும் மெட்டீரியல் விஷயத்தை மாத்திரமே கவனத்துல கொள்றது. இதுதான் ட்ரூ மெட்டீரியலிசம். இதுதான் பார்பாரியன் மென்டாலிட்டி அப்படிங்கிறார். இது திரும்பி வராம மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதற்கு இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் உதவி புரிந்தது அப்படிங்கிறார். அதே சமயம் அதனுடைய கண்டுபிடிப்புகள் அதனுடைய வாழ்வு குறித்த அதனுடைய அந்த எண்ணம் இதெல்லாம் வேறொரு விதமான ஒரு பார்பரிசம். பார்பரிசம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்துல மாத்திரம் கவனம் செலுத்துறது. அதுதான் பகவான் இங்க அந்த அர்த்தத்துல தான் இங்க பார்பரிசம் அப்படிங்கிற மீனிங் அந்த வார்த்தையை உபயோகிக்கின்றார். ஒரு ஆஸ்பெக்டில் மாத்திரம் கவனம் செலுத்துறது, வெறும் பிசிக்கல் மாத்திரம் கவனம் செலுத்துறது ஒரு விதமான பார்பரிசம். வெறும் நம்மளுடைய பிராணமயத்துல மாத்திரம் கவனம் செலுத்துறது, வைட்டல்ல மாத்திரம் கவனம் செலுத்துறது, அது ஒரு விதமான பார்பரிசம் அப்படிங்கிறார். எத்தகைய ஒரு பார்பரிசம் என்றால், இந்த இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், எக்கனாமிக் ஏஜ், இது சம்பந்தப்பட்ட ஒரு பார்பரிசம் அப்படிங்கிறார். Another kind of barbarism, that of the industrial, commercial and the economic age, which is now progressing to its culmination and its close அப்படிங்கிறார். இது இன்னும் நடந்துட்டு இருக்கு. பகவான் ஒரு புதிய ஒரு சொற்றொடரை இங்க பயன்படுத்துகின்றார். எக்கனாமிக் பார்பரிசம் அப்படிங்கிறார். எக்கனாமிக் பார்பரிசம் அப்படிங்கிறது பகவான் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் 100க்கு 100 பொருந்தும் அப்படிங்கிறது நாமே பார்க்கின்றோம். இதுல எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் த மனிதனுடைய எந்த ஆஸ்பெக்டுக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால், அவனுடைய வைட்டலுக்கு தான் இங்க முக்கியத்துவம் தரப்படுகின்றது. வைட்டல் மேன். வைட்டல் மேன் என்ன செய்கின்றான்? அவனுடைய உண்மையான செல்ஃப் என்ன என்பது அவனுக்கு தெரியல. இந்த வைட்டல் தான் அவன் தன்னுடைய வைட்டல் போர்ஷனை தான் அவன் அவனுடைய ரியல் செல்ஃப் என்று அவன் தவறுதலாக புரிந்து கொள்கின்றான். ஸோ அவனுடைய வாழ்வினுடைய இலக்கு எத்தகையதாக இருக்கின்றது என்றால், தன்னுடைய வெறும் பிராணமயத்தினுடைய அதனுடைய திருப்திக்காக செயல்படுதல், அதுதான் அவனுடைய வாழ்வினுடைய குறிக்கோளாக அமைகின்றது. இதுல எது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகின்றது என்றால் ஆசை. ஸோ இந்த டிசையர் தான் இங்க ஒரு முக்கிய சக்தி, ஒரு உந்து சக்தியாக செயல்படுகின்றது. டிசையர் கூடவே இருக்கக்கூடிய இந்த பொசெஷன், இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் பொசெஷன், எல்லாத்தையும் தன் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற அந்த அவா. இந்த 2 விஷயம் தான் டாமினேட் பண்ணுது. இன்றைய சமுதாயத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்கு.
எப்படி வந்து அந்த பிசிக்கல் பார்பேரியன் அப்படிங்கிறார். பிசிக்கல் பார்பேரியன் வந்து என்ன செய்தான்? அவனுடைய உடல் சம்பந்தப்பட்ட அந்த ப்ரூட்டல் ஃபோர்ஸ், அது சம்பந்தப்பட்ட ஒரு சக்தியினுடைய செயல்பாடு, இதைத்தான் அவனுடைய வாழ்வினுடைய குறிக்கோளாக அவன் கடைபிடித்தான். பிசிக்கல் பார்பேரியன். அதே மாதிரி தான் இங்க இந்த வைட்டலிஸ்டிக் ஆர் எக்கனாமிக் பார்பேரியன் அப்படிங்கிறார் பகவான். இந்த வைட்டலிஸ்டிக் ஆர் எக்கனாமிக் பார்பேரியன் அப்படிங்கிறது என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் டிசையர்ஸ். அதே போல நான் மேலும் மேலும் பொருள்களை வந்து சேர்த்துக்கிட்டே போகணும். இதுதான் என்னுடைய எய்ம். இங்க எந்த மனிதன் வந்து ஒரு சிறந்த மனிதனாக கருதப்படுகின்றான் சமுதாயத்துல? இந்த இத்தகைய ஒரு எக்கனாமிக் பார்பரிசம்ல எந்த மனிதன் வந்து ஒரு லட்சிய மனிதனாக கருதப்படுகின்றான் என்றால், ஒரு கல்ச்சர்டு மேனோ, இல்ல ஒரு நோபல் மேனோ, இல்ல உயர்ந்த சிந்தனைகளை உடைய மனிதனோ, உயர்ந்த தார்மீக மற்றும் மதம் சார்ந்த நெறிகளை கடைபிடிக்கும் மனிதனோ அல்ல. எந்த மனிதன் வாழ்வில் பொருளாதார ரீதியாக வெற்றிகரமாக இருக்கின்றானோ அந்த மனிதன் தான் லட்சிய மனிதனாக இங்கு கருதப்படுகின்றான். சோ அத்தகைய மனிதனுக்கு வந்து எந்த செயல்பாடு அவனுடைய வாழ்வில் பிரதானமாக அமைகின்றது என்றால், தான் வெற்றி அடைய வேண்டும், தான் பொருள்களை உற்பத்தி செய்ய வேண்டும், சேர்க்க வேண்டும், தன் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வந்து வாழ்வினுடைய அடிப்படை அம்சங்களாக அமைகின்றது. அப்கோர்ஸ் அதாவது இந்த ஒரு சொசைட்டியை எடுத்துக்கொண்டா எல்லாரும் இப்படி இருக்கிறது இல்லை, நம்மே பார்க்கின்றோம். இங்க ஒரு சொசைட்டியில எடுத்துக்கொண்டால் எல்லா ரீதியிலையும் இந்த பார்க்கிறோம். இந்த பகவான் சொல்றது வந்து காலம் பொறுத்து கூட இல்லை, ஒரே சமயத்துல கூட டிஃபரெண்ட் ஸ்ட்ரேட்டால இந்த டிஃபரன்சியேஷனை பார்க்கலாம். நம்ம பகவான் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெறும் வந்து காலத்தின் அடிப்படையில் மாத்திரம் இல்ல, ஒரே காலகட்டத்தில் டிஃபரெண்ட் ஸ்ட்ரேட்டால இருக்கிறவங்களே பார்க்கலாம். சில பேர் வந்து ரொம்ப இன்னும் வளர்ச்சி அடையாத நிலையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடலினுடைய ப்ரூட்டல் பவர் இந்த உலகத்துல சில நாடுகள்ல அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்புறம் சில நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ்ல இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா, இந்த எக்கனாமிக் பார்பரிசம் அப்படிதான் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ்ல ஆயிட்டாங்க. அதே கண்ட்ரீஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஹையர் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் அதை நாடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நோ டவுட் எக்கனாமிக் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து தேவைதான், ஆனால் அது இலக்காக கருதப்படுவதில்லை. சரி, அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கின்றது. கலை, இலக்கியம், ஆன்மீகம், இதை நோக்கி செல்கின்றார்கள். மனிதர்களிடையே பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டிங்ஷன் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னா, மனிதனுடைய நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை காட்டுகின்றது. நம்மையே ஃபிட் பண்ணிக்கலாம். பகவான் சொல்லக்கூடிய டெஃபினேஷன்ல நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது நாமே பொருத்தி பார்க்கலாம். எந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இருக்கிறோம். அதே சமயத்துல நாமே பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வுல ஒரு காலகட்டத்துல ஒரு மாதிரி இருந்திருப்போம், ஒரு கேட்டகரியில இருந்திருப்போம், இன்னொரு காலகட்டத்துல வேற ஒரு கேட்டகரியில மாறி மாறி இருக்கிறோம். ஸோ பகவான் கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து நாமே பொருத்தி பார்த்துக்க முடியும். சமுதாயம் வந்து இப்படிதான் வளருகின்றது அப்படிங்கிற பகவான் ரொம்ப தத்ரூபமாக நமக்கு விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். The accumulation of wealth and more wealth, the adding of possessions to possessions, opulence, show, pleasure, a cumbrous inartistic luxury, a plethora of conveniences, life devoid of beauty and nobility, religion vulgarized or coldly formalized, politics and government turned into a trade and
profession. Enjoyment itself made a business. This is commercialism. To the natural, unremedied economic man, beauty is a thing, odious or a nuisance. Art and poetry, a frivolity or an ostentation, and a means of advertisement. His idea of civilization is comfort. His idea of morals, social respectability. His idea of politics, the encouragement of industry, the opening of markets, exploitation and trade following the flag. His idea of religion at best, a pietistic formalism, or the satisfaction of certain vitalistic emotions. He values education for its utility in fitting a man for success in a competitive, or it may be a socialized industrial existence. Science for the useful inventions and knowledge, the comforts, conveniences, machinery of production with which it arms him, its power for organization, regulation, stimulus to production. The opulent plutocrat and the successful mammoth capitalist and organizer of industry are the supermen of the commercial age and the true, if often occult rulers of its society. Thank you, sir. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Yes, madam. In commercialism, the accumulation of more and more wealth, possessions, plethora of conveniences without beauty and nobility, religion vulgarized, politics turned into a trade, become the characteristics. To the economic man, beauty is unwanted, art and poetry are considered silly. His idea of civilization is centered around comfort. His idea of moral is social respectability. His idea of politics is exploitation and trade. His idea of religion is the satisfaction of vitalistic emotions. Education is valued only for its utility in making a man successful. Science is valued only for its inventions, for comforts and conveniences. Wealthy men of power, successful capitalists, and organizer of industry are the supermen of the commercial age. Thank you, sir. தேங்க்யூ. இந்த கமர்ஷியல் ஏஜ்ல எப்படி சமுதாயத்துல வந்து ஒரு சீர்குலைவு ஏற்படுது அப்படிங்கிறார். எது ராங் ப்ரையாரிட்டிஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் தரப்படுமோ அதுக்கு தராம ஒரு ராங் ப்ரையாரிட்டிஸை நம்ம சூஸ் பண்றோம். அதுதான் இந்த கமர்ஷியல் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக். இந்த கமர்ஷியல் ஏஜ்ல எது முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு, அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மோர் வெல்த், வெல்த் அண்ட் மோர் வெல்த், ஆடிங் ஆஃப் பொசஷன்ஸ் டு பொசஷன்ஸ். நம்ம கிட்ட இருக்கும், இருக்கிறதுலே இன்னும் வேணும் சேர்த்துக்கிட்டே போறோம். அளவுக்கு மீறிய ஒரு செல்வத்தை குவித்தல், ஆப்புலன்ஸ், ஷோ, அதாவது படோடாபம், பிளஷர், இன்பத்தை துய்ப்பதுதான் வாழ்வினுடைய ஒரே எய்ம் அப்படின்னு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா ரீதியில செயல்படுறது. கம்ப்ரஸ் இன்ஆர்டிஸ்டிக் லக்ஸரி அப்படிங்கிறார். இது எப்படின்னா, இது நம்ம நிறைய பணக்காரங்களுடைய வீட்டில் பார்க்கலாம், அவங்களுடைய செயல்பாடுகளில் பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த புது பணக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பணம் இருக்கும். அவங்களுடைய வீடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப
பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. ஆனா அதுல வந்து எந்த விதமான ஒரு கலைநயமே இருக்காது, ஒரு அழகுணர்ச்சியே இல்லாம கட்டியிருப்பாங்க. அதைத்தான் பகவான் என்ன சொல்றார், அ கம்ப்ரஸ் இன்ஆர்டிஸ்டிக் லக்ஸுரி அப்படிங்கிறார். இதை நம்ம பார்க்கலாம், நம்மளே பார்க்கலாம். பணம் நிறைய வந்திருக்கும், ஆனா அந்த பணத்தை எப்படி பணத்தை வச்சு செலவு பண்ணுவாங்க, வீடை கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து எந்த விதமான ஒரு ஆர்டிஸ்டிக் பியூட்டியே இருக்காது. வசதிகள், ஏகப்பட்ட வசதிகள் இருக்கும், ஆனா அங்க வந்து ஒரு அழகு இருக்காது, ஒரு நொபிலிட்டி இருக்காது. மதம் எப்படி மாறிவிடும் அப்படின்னா, ரிலிஜன் வல்கரைஸ்ட் அப்படிங்கிறார், ஆர் கோட்லி ஃபார்மலைஸ்ட் அப்படிங்கிறார். ரிலிஜன் எப்படி மாறிடும் அப்படின்னா, குரூடு, நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மாத்திரமே கடவுளை நாடுவது, அதுதான் ரிலிஜன் வல்கரைஸ்ட் ஆர் கோட்லி ஃபார்மலைஸ்ட், அப்படிதான் மாறிடும் அப்படிங்கிறார். அப்புறம் பாலிடிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எப்படி மாறிடும், அது வந்து வியாபாரமா மாறிடுச்சு இப்ப. அதுதான் சொல்றார் பகவான், ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷனா இன்னைக்கு பாலிடிக்ஸ் மாறிடுச்சு. என்ஜாய்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ஜாய்மெண்ட்னா மனிதனுடைய உயர்வான விஷயங்கள்ல மகிழ்ச்சியை நாடுதல். இங்க என்ன ஆயிடுச்சு, என்ஜாய்மெண்ட் இட் செல்ஃப் மேட் அ பிஸ்னஸ் அப்படிங்கிறார். திஸ் இஸ் கமர்ஷியலிசம் அப்படிங்கிறார். கமர்ஷியலிசத்துல இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் எழுதினது இன்றைக்கு வந்து நம்ம தத்ரூபமா பார்க்குறோம். எகைன் நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது சமுதாயத்தில் எல்லா காலகட்டத்திலையும் இது மாதிரி இருப்பாங்க, இதை விட இந்த குறைகள் இல்லாமல் மேம்பட்டு இருப்பவர்களும் இருப்பாங்க. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் இப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்டேட்டா இப்படி இருப்பாங்க, இன்னொரு ஸ்டேட்டா வந்து ஒரு ஹையர் வேல்யூஸோட இருப்பாங்க. டு த நேச்சுரல் அன்ரிடீம்ட் எக்கனாமிக் மேன் அப்படிங்கிறார். அன்ரிடீம்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பொருளாதார தேவை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அதிலே சிக்கிட்டு இருக்கிறவன், அதிலிருந்து மீளாதவன், அவன் தான். அதைத்தான் அவன் சொல்றாரு, டு தி நேச்சுரல் அன்ரிடீம்ட் எக்கனாமிக் மேன் அப்படிங்கிறார். நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம், அவங்களுக்கு வந்து அழகு அப்படின்னா அது யூஸ்லெஸ்ஸான விஷயம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் நம்ம சோறு போடுமா அப்படிம்பாங்க, குரூடா சொல்லுவாங்க. பியூட்டி இஸ் எ திங் ஆட்டியோஸ் ஆர் அ நியூசன்ஸ். அவங்கள்ட்ட போய் நம்ம ஆர்ட் அண்ட் போயட்ரி பற்றி பேசினோம் அப்படின்னா அதெல்லாம் யூஸ்லெஸ் திங்ஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து படோடாபம், ஷோ அப்படிம்பாங்க. மீன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், அது தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது வேணால் யூஸ் பண்ணிப்பாங்களே ஒழிய அதற்கு பின்னால் உள்ள ரியல் அந்த ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை நாட மாட்டாங்க. அதே போல் ஒரு கமர்ஷியல் மேனுக்கு வந்து சிவிலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்ஃபர்ட் வேணும் அவனுக்கு, மெட்டீரியல் கம்ஃபர்ட் வேணும். அதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் சிவிலைஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் வெஸ்டர்ன் பீப்புளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இந்தியா வந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளை எப்படி தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னா, சிவிலைஸ்டாக இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட்ஸ்னுடைய யார்ட் ஸ்டிக்ஸ் வந்து இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ தே திங்க் வி ஆர் நாட் சிவிலைஸ்ட், பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ஏன்னா அவங்களுடைய யார்ட் ஸ்டிக் அதான், சில பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் இது சிவிலைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது தவறு. அதே போல் தார்மீகம் நெறி அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா, எனக்கு சமுதாயத்தில் எல்லாரும் மதிக்கிறாங்களா என்ன, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தார்மீக நெறி. சமுதாயத்தில் எனக்கு, சொசைட்டியில் எனக்கு மதிப்பு தர்றாங்களா, அதுதான் எனக்கு முக்கியம். நான் உள்ளுக்குள்ள நேர்மையா இருக்கிறேன்னா, தார்மீக நெறியில என்னுடைய வாழ்வில் நான் கடைபிடிக்கிறேன்னா அது வேற விஷயம். ஆனால் சமுதாயத்தில் எனக்கு முக்கியத்துவம் தர்றாங்களா, சோஷியல் ரெஸ்பெக்டபிலிட்டி, அதுதான் அவனுக்கு முக்கியம். பாலிடிக்ஸ் எப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா, வெறும் சந்தையா மாறி போச்சு இன்னைக்கு. சந்தை அதே போல ஒருவரை ஒருவர் சுரண்டுதல், வியாபாரம், இப்படிதான் வந்து அரசியலும் மாறிவிட்டது. மதம் எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பையட்டிஸ்டிக் ஃபார்மலிசம்,
the satisfaction of certain vitalistic emotions அப்படிங்கிறார். இது மதத்துல வந்து நம்ம எதுக்கு மதம் வந்து எதுக்கு நாடுறோம் அப்படின்னா, நம்ம கடந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மையை நாடுதல். அதுக்கு தான் மதம் இறைவனை நாடுதல் எதுக்கு அப்படின்னா, நம்ம விட ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ்ல அதை நாடுகின்றோம். ஆனா இங்க எப்படின்னா, என்னுடைய ஒரு என்னுடைய அடிப்படை சில பக்தி என்கின்ற அடிப்படையில என்னுடைய வைட்டல் இமோஷன்ஸ் அதை வந்து திருப்திப்படுத்துவதற்காகத்தான் நான் மதத்தையும் நாடுகின்றேன். கல்வியை பார்த்தோம் அப்படின்னா எதற்காக நாடப்படுகின்றது என்றால், மனிதனுக்கு வந்து உண்மையிலேயே ஞானத்தை அவனுக்கு வழங்குவதற்காக அது கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடாக கருதப்படுவது இல்லை. இங்கே கல்வி வந்து எத்தகைய கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்றது என்றால், அது வந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்வில் எனக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா அது மாற்றுமா. இந்த காம்படிட்டிவ் உலகத்துல என்னை வந்து சக்சஸ்ஃபுல் மேனா அது மாற்றுமா, அப்பதான் அது சரியான கல்வி அப்படிங்கிற ரீதியில் தான் கல்வி என்பதும் இன்றைக்கு மாறிவிட்டது. அதே போல விஞ்ஞானம் எப்படின்னா, புதுசா கண்டுபிடிக்கிறது. விஞ்ஞானம் என்பது அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு மாத்திரம் அல்ல. அறிவை பெருக்கிக் கொள்வது புதியதாக இந்த இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிப்புகளின் மூலமாக என்னுடைய வசதிகளை நான் பெருக்கிக் கொள்கின்றேன். என்னுடைய அடிப்படையில் என்ன அது நோக்கமாக இருக்கின்றது என்றால், என்னுடைய வசதிகளை நான் பெருக்கிக் கொள்கின்றேன். கம்ஃபர்ட்ஸ் அண்ட் கன்வீனியன்சஸ். அதே போல மெஷினரி ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வித் விச் இட் ஆர்ம்ஸ் ஹிம். இதெல்லாம் வந்து இதன் மூலமாக என்னை நான் ஒரு விதமான ஒரு பவர் ஒரு வல்லமை உடையவனாக ஆகின்றேன். இதன் மூலமாக நான் வந்து எனக்கு வந்து ஒரு வலிமை சேர்க்கணும். அந்த ரீதியில் தான் நான் விஞ்ஞானத்தையும் நாடுகின்றேன். அதே போல இந்த கமர்ஷியல் ஏஜில் எவரெல்லாம் ஒரு ஆளும் வர்க்கத்தினராக கருதப்படுகின்றார்கள், யாரெல்லாம் வந்து த சூப்பர் மேன் ஆஃப் கமர்ஷியல் ஏஜ் அப்படிங்கிறார். யாரெல்லாம் அப்படின்னா, த ஆப்புலண்ட் ப்ளூட்டோக்ராட். ப்ளூட்டோக்ராட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெல்த் இருக்கிறவன் தான் இங்க வந்து அதிக முக்கிய அதாவது யாருக்கு வந்து இங்க வந்து வல்லமை அதிகம் அப்படின்னா, எவரெல்லாம் அதிக செல்வம் உள்ளவராக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் வல்லவர் அப்படிங்கிறது தான் இங்க இந்த ப்ளூட்டோக்ராட் அப்படிங்கிறது. ப்ளூட்டோக்ரஸி என்ன அர்த்தம் அப்படின்னா, டெமோக்ரஸின்னா நமக்கு தெரியும், மக்களினுடைய சக்தி. இங்க பணத்தினுடைய சக்தி. ப்ளூட்டோக்ராட்னா என்ன அர்த்தம்? ப்ளூட்டோக்ரஸி என்ன அர்த்தம்? யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறது தான் அந்த ப்ளூட்டோக்ரஸி அப்படிங்கிறது. த ஆப்புலண்ட் ப்ளூட்டோக்ராட் அப்படிங்கிற அந்த அந்த சக்சஸ்ஃபுல் மேமத் கேபிட்டலிஸ்ட். முதலாளிகள், மாபெரும் முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, சக்சஸ்ஃபுல் மேமத் கேபிட்டலிஸ்ட். அதே போல ஆர்கனைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இவங்கெல்லாம் தான் வந்து இன்னைக்கு சூப்பர்மென் ஆஃப் கமர்ஷியல் ஏஜ் அப்படிங்கிறார். அப்புறம் இவங்க தான் இன்னைக்கு சொசைட்டியை ரூல் பண்றாங்க அப்படிங்கிறார். இஃப் ஆஃபன் அக்கல்ட் ரூலர்ஸ் ஆஃப் இட் சொசைட்டி அப்படிங்கிறாரு. பகவான் சொல்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 100 இன்றைக்கு இதை பார்க்குறோம். இது நம்ம நாட்டிலையும் இல்லை, எல்லா நாடுகள்லையும் இருக்கு. எது வந்து ஒரு சர்வ வல்லமை பொருந்திய நாடாக இருக்கின்றதோ அங்கு கொஞ்ச நாள் வரை, சில நாட்களுக்கு முன்பு வரை ஒரு மாபெரும் செல்வந்தர் தான் பார்த்தோம் அப்படின்னா அவரே வந்து கவர்மெண்ட் ரன் பண்ற மாதிரி ஒரு இதை பார்த்தோம். நம்ம ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த கமர்ஷியல் பார்பரிசம் சொல்றாரு பகவான், இதெல்லாம் நம்ம தத்துருவமா நடக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன சொல்றாருன்னா, சமுதாயத்துல மாறணும் அப்படின்னா வெறும் பணம் இருந்தால் மாத்திரம் பத்தாது. மனிதனுடைய கான்சியஸ்னஸ்ல சேஞ்ச் வந்தாதான்
மனிதன் வந்து அடுத்த நிலைமைக்கு போக முடியும். அதர்வைஸ் மியர் வெல்த் இருந்தது அப்படின்னா அது எந்த விதத்திலையும் அவனுக்கு உதவி புரியாது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Paragraph 10. The essential barbarism of all this is its pursuit of vital success, satisfaction, productiveness, accumulation, possession, enjoyment, comfort, convenience for their own sake. The vital part of the being is an element in the integral human existence as much as the physical part. It has its place, but must not exceed its place. A full and well-appointed life is desirable for a man living in society, but on condition that it is also a true and beautiful life. Neither the life nor the body exists for their own sake, but as vehicle and instrument of a good higher than their own. They must be subordinated to the superior needs of the mental being, chastened and purified by a greater law of truth, good and beauty before they can take their proper place in the integrality of human perfection. Therefore, in a commercial age with its ideal, vulgar and barbarous, of success, vitalistic satisfaction, productiveness and possession, the soul of man may linger a while for certain gains and experiences, but cannot permanently rest. If it persisted too long, life would become clogged and perish of its own plethora, or burst in its straining to a gross expansion. Like the too massive Titan, it will collapse by its own mass. Moleru sua. Thank you. Thank you. படிங்க. அடுத்தது 13 points. படிக்குவா? Yes. Salient points. In the commercial age, the essential barbarism centers around pursuit of vital success, satisfaction, accumulation, possession, enjoyment, and comfort for their own sake. Though the vital part is as much an integral part of existence as the physical part, it must not exceed its place. A full and well-appointed life must also be a true and beautiful life. The life and body exist only as a vehicle and instrument of a good higher than their own. They must be subordinated to the superior needs of the mental being and chastened and purified by a greater law of truth. Therefore, in the vulgar and barbarous commercial age, the soul of man cannot permanently rest. Otherwise, life would become clogged and perish and would collapse under its own weight. Thank you. Thank you. இதுல எது வந்து இந்த பார்பரிசம், எசென்ஷியல் பார்பரிசம் ஆஃப் ஆல் திஸ் நம்ம பார்த்ததுல பர்சியூட் ஆஃப் வைட்டல் சக்சஸ், பிராணமயத்தினுடைய ஒரு பெரிய ஒரு சக்சஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரொடக்டிவ்னஸ், அக்யூமுலேஷன், பொருள்களை சேர்த்துதல், சேர்த்த பொருள்களை வந்து நம்ம வசமே வச்சுக்கிறது, பொசெஷன், அவைகளை அனுபவித்தல், வசதி, கன்வீனியன்ஸ், இதெல்லாம் எதுக்குன்னா அதுக்காக மாத்திரமே. அதை வச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது கிடையாது. வெறும் சுகமாக வாழ்வில் இருப்பது தான் வந்து குறிக்கோள். சுகம்தான் குறிக்கோளை ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. ஹையர் ஐடியல்ஸே கிடையாது.
வாழ்வுல சுகமாக இருக்கணும். சுகமா அந்த சுகத்தை சுகத்துக்காகவே அனுபவிப்பது. இதுதான் வந்து the essential barbarism of all this அப்படிங்கிறார் பகவான். இந்த வைட்டல் பார்ட் வந்து இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த மனிதனுடைய எந்த பகுதிக்கு இங்க முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால், வெறும் வைட்டலுக்கு தான் இங்க முக்கியத்துவம் தரப்படுகின்றது. ஆனால் வைட்டல் அப்படிங்கிறது நோ டவுட் அவனுடைய ஒட்டுமொத்த அமைப்புல வந்து அதுவும் ஒரு இன்றியமையாத பகுதி தான். ஆனா அதுக்கு வந்து ஒரு எல்லைக்குள் தான் அது செயல்படணும். எப்படி உடல் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல வைட்டலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா அது எல்லைக்குள் செயல்படுகின்ற வரையில் தான் அதனுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். எல்லையை கடந்து போகும்பொழுது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். இது நம்ம லைஃப்ல நம்ம பார்க்குறோம். லைஃப்ல நிறைய பேருடைய இதுல லைஃப்ல பிரச்சனைன்னு வர்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நோ டவுட் சில பேருக்கு ரியல் பொருளாதார சேலஞ்சஸ் இருக்கு. சில பேருக்கு ஹெல்த் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா சேலஞ்சஸ் இருக்கு. இதெல்லாம் நம்மளால வந்து இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் எப்படி வாழ்வில் எதனால வருதுன்னா, அவங்களுடைய வைட்டல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி அந்த வைட்டலுக்கு மாத்திரமே ப்ரையாரிட்டைஸ் பண்றதுனால தான் நிறைய பேர் லைஃப்ல வந்து பார்க்குறோம். நம்ம தப்பு செய்யறாங்க. அவங்க லைஃப்ல எந்த ப்ரையாரிட்டிஸ் எதுன்னு சூஸ் பண்ண தெரியறது இல்லை. ஸோ லைஃப் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. தே ஃபேஸ் வித் நியூமரஸ் ப்ராப்ளம்ஸ். நிறைய எல்லா செலிபிரிட்டிஸ் லைஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கு. செலிபிரிட்டி இதுக்கு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் லைஃப், சக்சஸ்ஃபுல் பீப்புளோட லைஃப், அதாவது எக்கனாமிக்கலி சக்சஸ்ஃபுல் பீப்புளோட லைஃப், யாரெல்லாம் பேலன்ஸ்டா இல்லாம ஒரு அதீதமான ஒரு முனைப்போட செயல்படுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்வு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா 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 ஃபீல்ட்ஸ்லையும் இதை பார்க்கலாம். நம்ம அவங்க அந்த பேலன்ஸை லூஸ் பண்ணி எல்லாமே வந்து வெளி உலகத்திற்காக வாழ்பவர்கள் வாழ்வு எல்லாமே வந்து இந்த வைட்டல் பார்ட் தான் அவங்கள்ட்ட டாமினேட் பண்ணும். என்ன காரணம்னா, அது வந்து வைட்டல் இஸ் எக்ஸீடிங். வைட்டல் அவசியம். ஆனா அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லை கடந்து செயல்படுகின்றதுனாலதான் அது என்னன்னா அந்த வாழ்வு வந்து ராங் ப்ரையாரிட்டிஸ் ஆகி போயிடுது. அதுல they lose their balance. Eventually they lose their mental balance. They lose their happiness. எதற்காக இவங்கெல்லாம் அந்த ஹாப்பினஸ் வேணுங்கிறதாவ செயல்படுறாங்களோ இறுதியில அதையும் அவங்க இழந்துடுறாங்க. எது வந்து ஒரு முழுமையான வாழ்வு, சரியான வாழ்வு? அது எத்தகைய வாழ்வா இருக்கணும் அப்படின்னா, அது உண்மையான வாழ்வாக இருக்கணும். அழகுடைய வாழ்வாக இருக்கணும். நோ டவுட் மனிதனுக்கு வந்து செல்வம் வந்து அவசியம். இதை வந்து பகவான் மறுக்கவே இல்லை. அவருடைய த மதர் என்கின்ற புத்தகத்திலையும் த மணி அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். ஆனா மணியில வந்து எப்படி இருக்கணுங்கிறத சொல்றாரு அவரு. இருந்தாலும் அது மேல அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, இல்லைனாலும் அது போயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாது, அப்படி இருக்கணுங்கிறாரு அவரு. அதுதான் சரியான முறையில். மணியை வந்து நான் வேணான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா அது வந்து சொசைட்டில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொசைட்டினுடைய செயல்பாட்டுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. இட்ஸ் a யூனிவர்சல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். வெல்த் வந்து யூனிவர்சல் ஃபோர்ஸா இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடையது அல்ல. அது நம்மகிட்ட இருக்கும், இன்னைக்கு இன்னொருத்தட்ட இருக்கும். யூ ஆர் ஒன்லி த ட்ரஸ்டி அப்படிங்கிறாரு. டோட்டல் டிட்டாச்சா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதுல எதுக்கு இங்க நோ டவுட் அதுல பகவான் என்ன சொல்றாரு? ஃபுல் அண்ட் வெல் அப்பாயிண்டட் லைஃப் இஸ் டிசைரபிள் ஃபார் மேன் லிவிங் இன் அ சொசைட்டி. எல்லாம் அவசியம் தான். அன்னைக்கு பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் வந்து அவசியம். ஆனால் எது வந்து நம்மளுடைய முழுமையான வாழ்விற்கு ஒரு முழுமை தரும் அப்படின்னா, எந்த வாழ்வு உண்மையும் அழகும் உடையதாக இருக்கின்றதோ அதுதான் ஒரு முழுமையை தரும் அப்படிங்கிறார் பகவான் கூறுகின்றார். வாழ்வாக இருக்கட்டும், அதாவது பிராணமயமாக இருக்கட்டும், வெறும் லைஃப்ல உள்ள டிசையர்ஸ் அதுவாக இருக்கட்டும்,
உடலாக இருக்கட்டும், அவைகளுக்கு மாத்திரமே இருப்பது இல்லை. இவை இரண்டுமே இதையும் கடந்த ஒரு உயர்வான ஒரு விஷயத்தினுடைய ஒரு கருவியாகத்தான் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். Neither the life nor the body exist for their own sake, but as vehicle and instrument of a good higher than their own. இந்த உடலும் வாழும் வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? ஹையர் இதுக்கு போகணும். அது ஒரு பேஸா வச்சுட்டு நம்ம ஹையர் இதுக்கு போகணுமே ஒழிய அதிலே தங்கிடக்கூடாது அப்படிங்கிறார். அதை நம்ம சபார்டினேட் பண்ணணும், கீழ்ப்படிய வைக்கணும். எதற்கு? நம்முடைய உயரிய வாழ்வினுடைய உயரிய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இவைகளை நம்ம கீழ்ப்படிய வைக்கணும் அப்படிங்கிறார். They must be subordinated to the superior needs of the mental being அப்படிங்கிறார். நம்முடைய சுப்பீரியர் நீட்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு உள்ளேயே கண்டறிதல், நம்ம யார் அப்படிங்கிறத கண்டறிதல், ஃபைண்டிங் அவர் ட்ரூ செல்ஃப். அதுதான் நம்மளுடைய சுப்பீரியர் நீட்ஸ் ஆஃப் த மென்டல் பீயிங். அதே போல இந்த உடலையும் வாழ்வையும் நம்ம பியூரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறார், தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறார். எதனால் தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு உண்மையினுடைய ஒரு உயர்வான விதி, a greater law of truth, good, beauty, a greater law of truth, good, beauty. இதன் மூலம்தான் நம்ம நம்மளுடைய உடலையும் வாழ்வையும் நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறார். அப்பதான் இந்த உடலும் வாழ்வும் நம்ம ஒட்டுமொத்த அமைப்புல சரியான இடத்தை அது பிடிக்கும், சரியான இடத்தில் அது இருந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறார். மனிதனுடைய முழுமையான அந்த பெர்ஃபெக்ஷன், டோட்டல் பெர்ஃபெக்ஷன்ல இந்த லைஃபும் பாடியும் அப்பதான் சரியான முறையில அமையும் அப்படிங்கிறார். இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த கமர்ஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தோம், இந்த வைட்டல் பேஸ் பண்ண ஒரு சக்சஸ், வைட்டலிஸ்டிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அனைத்தையும் தன்வசம் வைத்துக் கொள்ளுதல், பொசெஷன். இந்த நிலையில மனிதனுடைய ஆன்மா வேறு வழியின்றி சிறிது காலம்தான் தங்க முடியும் அப்படிங்கிறார். வேறு வழி இல்லாம சிறிது காலம்தான் இருக்க முடியும். சில அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக, அதுவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சில அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக, அதன் மூலம் பயன்பெறுவதற்காகவும் சிறிது காலம்தான் இந்த நிலையில் மனிதனுடைய ஆன்மா தங்க முடியும். பட் நிரந்தரமாக இதே நிலையில மனிதனுடைய ஆன்மா இருக்க முடியாது அப்படிங்கிறார். மனிதன் நம்ம இதே நிலையில இருந்தோம் அப்படின்னா அந்த நிலையில் நம்மளுடைய ஆன்மா இருக்க முடியாது அப்படிங்கிறார். இட் கேனாட் பெர்மனன்ட்லி ரெஸ்ட் அப்படிங்கிறார். அது மாதிரி லாங்கா இருந்தது அப்படின்னா, இஃப் இட் பர்சிஸ்டட் டூ லாங், வாழ்வு அப்படியே கிளாக் ஆயிடும் அப்படிங்கிறார். கிளாகான என்ன அர்த்தம்? ஒரு பெரிய குழாய் எல்லாமே அடைச்சிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? அந்த குழாயில இருக்கிற குழாய் எல்லாமே அடைபட்டு போய்விட்டதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே வீணா போயிடும் இல்லையா? அப்படித்தான் வாழ்வும் மாறிவிடும் அப்படிங்கிறார். லைஃப் would become clogged and perish of its own plethora or burst in its straining. அது அப்படியே வெடித்துரும், to a gross expansion, or burst in its straining to a gross expansion. The expansion gross expansion. ஒரு சரியான முறையில ஒரு வளர்ச்சி இல்லை, கிராஸா இருக்கு. அதுல என்ன ஆயிடும்? அந்த ஸ்ட்ரெயின்ல வெடித்து விடும், வாழ்வு வெடித்து விடும், வாழ்வு அழிந்து விடும் அப்படிங்கிறார். லைக் த டூ மேசிவ் டைட்டன், இட் வில் கொலாப்ஸ் பை இட்ஸ் ஓன் மாஸ் அப்படிங்கிறார். இது இப்ப நிறைய பேர் பார்க்குறோம், அவங்க அவங்களுடைய தீமையினாலேயே கீழே விழுந்துடுறாங்க இல்லையா? அவங்களுடைய தீமை,
இல்லைனாலேயே அதனுடைய சுமை தாங்காமலேயே அவர்களே விழுந்து விடுகின்றார்கள். நம்ம வரலாற்றை பார்க்குறோம். வரலாற்றில் வந்து எவ்வளவோ பேரை பார்க்குறோம். அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து அதனுடைய வெயிட் தாங்காம அவங்களே கீழே விழுந்துடுறாங்க, கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. பகவான் வந்து ஒரு லாட்டின் வேர்டு அங்கே யூஸ் பண்றார். மோல் ரூட்ஸ்வா அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு லாட்டின் வேர்டு. அது பகவான் வந்து எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னா அது வந்து அது வந்து ஒரு இலக்கிய படைப்பிலேருந்து பகவான் அதை எடுத்து அதை யூஸ் பண்றாரு. அந்த லாட்டின் ஃப்ரேஸை வந்து பகவான் வந்து யூஸ் பண்றாரு. அது இது என்ன அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த லாட்டின் ஃப்ரேஸுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து சக்தி இருக்கின்றதோ, அதீதமான சக்தி இருக்கின்றதோ, அந்த சக்தி வந்து அந்த அறிவற்ற சக்தி, ஃபோர்ஸ் வித்தவுட் விஸ்டம், எங்கெல்லாம் வந்து ஒரு ராட்சச சக்தி இருக்கின்றது, மாபெரும் வல்லமை பொருந்திய சக்தி இருக்கின்றது, ஆனா அது சக்திக்கு பின்னாடி ஒரு விஸ்டம் இல்லை. அப்படி இருந்தது அப்படின்னா ஃபோர்ஸ் வித்தவுட் விஸ்டம் ஃபால்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் வெயிட். பவர் விதவுட் கவுன்சில் இஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ். சக்தி இருக்கலாம், ஆனா அது சரியான அறிவின் அடிப்படையில் செயல்படலையா அப்படின்னா தன்னைத்தானே அழித்து கொள்ளும். இங்க வந்து எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா விஸ்டம்க்கு முக்கியம், சரியான அறிவுரை முக்கியம், குட் கவுன்சிலுக்கு முக்கியம். அதாவது ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு புரூட்டல் சக்தியோட செயல்படும் பொழுது கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக மாறிவிடுகின்றார்கள், தன்னிஷ்டம் போல செயல்படுகின்றார்கள். இங்க நம்ம படிச்ச மாதிரி அதிலேயே அந்த தங்களுடைய ஒரு தவறான நடவடிக்கைகளின் காரணமாகவே அவர்கள் வீழ்ந்து விடுகின்றார்கள். ஆனா யாரெல்லாம் வந்து சக்தியா, அதாவது those who are wielding power, அவர்கள் வந்து இந்த விஸ்டம் இருக்கணும், அவங்களுக்கு குட் கவுன்சில், அவர்களை சுத்தி சரியான முறையில அறிவுரை வழங்குபவர்களை தங்களை சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இது இல்லை அப்படின்னா ஈவன் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா இருந்தால் கூட, அத்தாரிட்டியா இருந்தா கூட அவங்க they will ultimately fail அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கு இந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். இது லாட்டின் வேர்டு. இது லாட்டின் வேர்டுக்கு வந்து இதுதான் அர்த்தம். இந்த பகவான் வந்து இதனுடைய இதை வந்து நம்ம இன்னைக்கும் பார்க்குறோம். நம்ம எவ்வளவு அரசியல் தலைவர்களை பார்க்குறோம், நம்ம உலக அளவில் பார்க்குறோம். நம்ம இப்போ கூட பார்க்குறோம், நம்ம உலகத்தில் ஒரு மாபெரும் வல்லரசு நாடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே எப்படி அதனுடைய தலைவருடைய பிஹேவியர்னால நிறைய பிரச்சனைகள், உலக அளவில் இன்னைக்கு பிரச்சனைகள் வந்து உருவாகி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது என்ன காரணம் அப்படின்னா அங்க வந்து ப்ரூட்டல் பவர் இருக்கு. ஒரு வல்லரசு நாட்டினுடைய தலைவன் என்கின்ற ஒரு ப்ரூட்டல் பவர் இருக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி வந்து விஸ்டம் இல்லை. அதனால எவ்வளவோ தீமைகள், எவ்வளவோ நாட்டுல குழப்பங்கள், அவர்களுடைய உள்நாட்டிலேயே நிறைய குழப்பங்கள் நம்ம பேப்பர்ல பார்க்குறோம். உலக அளவுல எல்லா நாடுகளையும் தலையிட்டு குழப்பத்தை உண்டாக்குவதை நம்ம பார்க்கணும் அதுல. அதனால இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இங்க மியர் கமர்ஷியல் பவர் மாத்திரம் ஒரு சொசைட்டிக்கு இருந்தாலும் பத்தாது, அங்க வந்து விஸ்டம் தேவை. ஹையர் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா அந்த ஓன் வெயிட்லயே அந்த சமுதாயம் அழிந்து விடும் அப்படிங்கிறார். இத்துடன் இந்த சாப்டர் முடிஞ்சிருது. அடுத்த சாப்டர் வந்து பகவான் வந்து இது வந்து சிவிலைசேஷன் அண்ட் பார்பரிசம் சொல்றாரு. அடுத்த சாப்டர் வந்து சாப்டர் 9 வந்து சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். அது என்ன எது கல்ச்சர் அப்படிங்கிறது பகவானுடைய எழுத்துக்களை படிக்கும்போது நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து புதிய கோணத்துல நமக்கு விளக்குகின்றார். சிவிலைசேஷன்னா என்ன, பார்பரிசம்னா என்ன, எதுக்கு முக்கியத்துவம் தரணும் வாழ்வுல, இதெல்லாம் வந்து பகவானுடைய எழுத்துக்களை படிக்கும்பொழுது நமக்கு மேலும் மேலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதை நாம் அறிகின்றோம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.
சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். சார் இந்த இடத்துல பகவான் வந்து சொல்ற கருத்துக்கள் வந்து சாவித்திரியில பகவான் ட்ரிபிள் சோல் ஃபோர்ஸஸ்ல சொல்வார் இல்லைங்களா? பட் வித்தவுட் விஸ்டம் பவர் இஸ் லைக் எ விண்டன், அந்த வரிகள் த்ரீ ஞாபகத்துக்கு மெடோனாஸ். வருது. ஓகே, ஆ. அதுலயும் சொல்றாரு. கரெக்ட் ஆமாங்க சார். பட் வித்தவுட் விஸ்டம் பவர் இஸ் லைக் எ விண்ட், இட் கேன் ரீச் அப்பான் கரெக்ட். ஹைட்ஸ். ஆனா இங்க வந்து ஆ, நம்ம அது வந்து ஒரு நாட்டுக்கும் எப்படி ஒரு சமுதாயத்திற்கும் எப்படி பொருந்தும் அப்படிங்கறது இங்க பகவான் சொல்றாரு. அந்த கருத்து சொல்றாங்க. த்ரீ மெடோனாஸ்ல பகவான் அங்க ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்றாரு. இங்க வந்து சமுதாயத்திற்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கறத பகவான் சொல்றாரு. சேம் பிரின்சிபல் இங்க சமுதாயத்திற்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கறத பகவான் சொல்றாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற எதுவும் நம்ம கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம.